அமித்தோட ஃபேமிலி இன்றைக்கி வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அமித்தோட ஒய்ஃப் எல்லாரும் அமித்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீ என்ன இந்த பேபி வீட்டில் கவுன்சிலராடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரையும் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு சாண்ட்ரா பற்றி பேசுகிறாங்க. அவள் அப்செட்டாக இருக்கா சேடாக இருக்கான்னு நீ நினச்சிட்ருக்கியா? சேச்சி வந்து பேபி மலையாளம் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாம் தெரியும். நீ எதுக்கு அதை உட்காந்து கேட்டுட்ருக்கங்கிற மாதிரி திட்டுறாங்க. சேச்சி கேமை மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அரோரா பற்றி பேசுகிறாங்க. அரோரா வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் கரைச்சி குடித்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை எங்கே சொல்லணும், வீக்கெண்டில் சொல்லணுமா வீக் டேஸில் சொல்லணுமா எந்த இடத்துல சொன்னால் அந்த பாயிண்ட் எடுபடுங்கிறது எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு தெளிவான கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் கேட்குறாரு, பாரு கூட என் பின்னாடி பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவள் அடுத்த கட்டம் போகிறதுக்கு அவள் என்ன வேணால் பண்ணுவாள், நீ உன்னோட லாயல்ட்டி அவன் கேமில் மட்டும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சாண்ட்ரா அழும்போது லேசாக சமாதானப்படுத்தினார். கொஞ்சம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். பட் அவர் அதிகமாக அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணது வந்து பார்வதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான். ஏன் அவங்க அதை மென்ஷன் பண்ணாமல் மேபி அதை திருப்பி மென்ஷன் பண்ணால் அவரோட நேம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல. அவங்க அந்த பார்வதியை வந்து லைட்டாக தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இது ப்ரமோ தான், நம்ம டேரக்ட் எபிசோட் பார்த்தா தான் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ கேமுக்கு மட்டும் லாயல்ட்டியை காட்டு, ரொம்ப அவேராக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட குட்டி பொண்ணு வந்திருக்கா, அந்த பக்கம் எல்லாருக்கூடயும் விளையாண்டுட்டுருக்கா. இது வந்து இவங்க 2 பேரும் தனியாக அட்வைஸ் பண்ணுறது தான் நமக்கு ப்ரமோவில் காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.